Chattanooga Red Wolves play their first match of the new year. இவர் தான் ஆண்டன். ஆண்டன் ஒரு ஃபுட்பால் கோச். மெயின் டார்கெட் என்னன்னு சொன்னால் நல்லா விளையாடுற பிள்ளைங்களை தேசிய அளவுக்கு முன்னேறி செல்வது. மலையகத்தை பொறுத்தவரையில் ஃபுட்பால்ன்றது பல இளைஞர்களுக்கு ஒரு பெரும் கனவு. இவ்வாறான இலவச பயிற்சிகள் மூலமாக பல விளையாட்டு வீரர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். சில பிள்ளைகளுடைய வீட்டினுடைய பொருளாதார நிமித்தமாக அவங்களுக்கு பணம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. ஆனபடினால அப்படியாப்பட்ட திறமையான பிள்ளைகளை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருங்கிற ஒரு பிரதான ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் பயிற்சிகளை நாங்கள் இலவசமாக செஞ்சுக்கிட்டு வரோம். நான் 12 வயசுலேருந்து விளையாண்டுக்கிட்டு வரோம். ஒரு காலகட்டத்தில் நிறையாலும் எங்களுக்கும் ஃபுட்பால் விளையாடணும்னு பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய குடும்ப வசதிகள் பொருளாதார மெச்ச நிமித்தமாக ஒரு சில நேரத்தில் இப்போ போயிட்டு மெச்சவங்களை பார்த்துட்டு மட்டும் தான் நாங்கள் வருவோம். சரி எப்படியாவது ஒரு ஸ்கூல் டீமுக்காவது விளையாடணும்னு ஒரு ஆசை இருக்க டைமில் தான் கொரியன்லேருந்து ஒரு மிஷினரி வந்திருந்தார். ஆனால் அவர் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணி எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் அண்டர் 15 நாங்கள் தொடர்ச்சியாக எல்லாத்துலேயும் நாங்கள் டைம் படிக்கத்தக்கதாக அவரோட உதவி எங்களுக்கு பெருசாக இருந்துச்சு. அதனால் எப்படி அவர் எங்களை ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிற எங்களை எப்படி அவர் ஃபுட்பாலுக்கு எல்லாமே இலவசமாக செஞ்சு எங்களுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி நாங்களும் கஷ்டப்படுகிற கிராமத்து பிள்ளைகள், திறமை இருந்து வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு எப்படியாவது அவங்களுக்கு ஃபுட்பாலில் முன்னுக்கு வரணுங்கிற பெரிய ஒரு ஆசையில் தான் நாங்கள் இந்த காரியங்களை செஞ்சு கொண்டு வரோம். நூர்லியாவில் பொறுத்தளவுக்கும் நாங்கள் 16 வருஷம் தொடர்ந்து நாங்கள் அண்டர் 15 ஓலைனில் ரன்ஸ்அப் போன ஒரே டீம் நாங்கள் தான். FA கப்பில் குவார்ட்டர் ஃபைனல் போனது நம்மளோட ஒரே டீம் தான். இந்த எல்லா டூர்னமெண்ட்லேயும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நாங்கள் சாம்ப் அடிச்சிருக்கிறோம். எங்களால் ட்ரெயின் பண்ணப்பட்ட பிள்ளைகளும் ஒரு சில பிள்ளைகள் நேஷனல் ட்ரையலில் கடைசி குரூப் ட்ரையலுக்கு கூட போயிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு சிறுவர் இல்லமும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு சில நேரத்தில் படிப்புல எங்களுக்கு பெருசாக அந்த பிள்ளைகளை ஈடுபடுத்த முடியாட்டியும் விளையாட்டு ரீதியாக அவங்களை உற்சாகப்படுத்துகிற பொழுது இந்த ஃபுட்பாலானது எங்களுடைய ஹோமுக்கும் உதவி செய்கிறது. எங்களால் முடிஞ்ச இஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சிகள் இலவசமாக வழங்கி அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். பார்த்தா அகாடமி, ஸ்கூல் எல்லாம் பார்த்தா ஒரு 40 பேருக்கு மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டன் போன்ற பயிற்சியாளர்கள் முன்வந்தால் மலையகத்திலையும் திறமை வாய்ந்த பல விளையாட்டு வீரர்களை உருவாக்க முடியும்.